ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாஃப்ட்வேர்னால் பேசிக் லெவல்லேருந்து இருக்குது, அட்வான்ஸ் சிப் லெவல் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. இன்றைக்கி இது ரெண்டு கேட்டகிரியில் எந்த கேட்டகிரி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் சிப் லெவல் சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் சிப் லெவல் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், நம்மளுடைய வியூவர்ஸும் ஆகட்டும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐசிஎல்லாம் சின்ன ஐசிஎல்லாம் ரீபால் பண்ணி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டீங்க. பட் அவங்க அப்படியே விட்டுறக்கூடாது, அவங்கள அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற கோசம் தான் இந்த வீடியோவும் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ மேக் பண்ணுற நோக்கம் என்ன அப்படின்னா அடுத்த லெவல் அவங்க எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது, என்னென்னலாம் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஐஎஸ்பி மெத்தடில் நம்ம ஒரு மொபைல் நம்மக்கிட்ட வருது, ஹேங் ஆன் லோகோ இல்லை ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட், பேட் ஹெல்த் கண்டிஷன் இஷ்யூ தான் ஃபால்ட்டு தான் தெரிஞ்சிருச்சு. பட் அது வந்து ஐஎஸ்பி மெத்தடில் நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? ஐஎஸ்பி மெத்தடில் அந்த ஐசியை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இல்லை ஐஎஸ்பி மெத்தடில் அந்த ஐசியை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இல்லை ஒரு ஐசி வருது அப்படின்னா அது ஆர்டிஎம்பி எப்படி க்ளீன் பண்ணணும், இல்லை ஒரு ஐசியை வந்து நம்ம பர்ஃபெக்டான மெத்தடில் செக்யூரிட்டி ஃபைல் எப்படி ரீட் பண்ணணும், டம்ப் ஃபைல் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி தெளிவாக ஒவ்வொரு வீடியோவை பார்த்துருவோம். ஏன்னா மார்க்கெட்டில் நிறையா சாஃப்ட்வேர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஈஸி ஜெடெக் வாங்கினா அது பெஸ்ட்டாக இருக்கும். ஈஸி ஜெடெக்கில் பர்ஃபெக்டாக நம்ம எந்த ஒரு வீடியோவும் ஈஸி ஜெடெக்கில் நம்ம எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா UFI பாக்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மிப்பி டெஸ்டர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து F64 பாக்ஸு பெஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே ஓகே தான். பாக்ஸு வந்து நம்ம எதை வச்சுருக்கோம், என்ன பாக்ஸில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது. பட் நம்மக்கிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸில் பெஸ்ட்டான ரிசல்ட் கொண்டு வர முடியுமா முடியாதா? நம்மக்கிட்ட இருக்கிற பாக்ஸை வச்சு நம்ம பெஸ்ட்டான ரிசல்ட் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக வீடியோ பார்க்குறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்லேயும் நானும் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி நிறைய வீடியோ சர்ச் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறாங்க, ஐசி எடுக்கிறாங்க, பிஜிஐசி எடுக்கிறாங்க, எடுத்து பாக்ஸ் அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டம்ப் ஃபைலில் பேக்கப் எடுங்க அப்படிங்கிறாங்க, செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் எடுங்க அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே பார்த்து நான் யூடியூப்பை பார்த்து நம்ம ஓகே எனக்கு புரியுது. அதாவது யூடியூப்பை பார்த்து நம்ம ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், பண்ணலாம். அவங்க பண்ணும்போது ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஆனால் நான் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எனக்கு சால்வ் ஆக மாட்டேங்குது. எதனால் அப்படின்னா டம்ப் ஃபைல் எடுக்கிறது எல்லாத்தினாலும் ஈஸியாக டம்ப் ஃபைல் பேக்கப் எடுக்க முடியும். டம்ப் ஃபைல் எவ்வளோ ஜிபியில் எடுக்கணும், எத்தனை ஜிபியில் எடுத்தோம் அப்படின்னு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எத்தனை ஜிபி கம்மியாக நம்ம எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி இஷ்யூ. சப்போஸ் என்கிட்ட ஐசியை டிடெக்ட் ஆகலை, ஐசி சேஞ்ச் பண்ணுறேன், புது ஐசி தான் வாங்குகிறேன், ஐசியை வந்து டிடெக்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப அதில் எப்படி டம்ப் ஃபைல் நான் எடுக்கிறது? இந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்குது. இந்த சிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷன் யாருமே இது வரைக்கும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, ப்ராப்பரான சொல்யூஷன் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி தெளிவாக எந்தெந்த ஃபைல் நம்ம பேக்கப் எடுக்கணும், ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ஐசி டிடெக்ட் ஆச்சுன்னா அதுக்குள்ளே இருந்து பேக்கப் எடுக்கக்கூடிய ஃபைல் எந்தெந்த ஃபைல் நம்ம எடுத்தோம் அப்படின்னு நமக்கு யூஸ்ஃபுல்லாகும், எத்தனை ஜிபியில் நம்ம டம்ப் ஃபைல் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலான்ட்டுருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில கடைக்காரங்களே பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படின்னா சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் கடை வச்சுருக்க ஃப்ரெண்டு தான் கேட்டோம் அப்படின்னா சொல்லித்தர மாட்டேங்கிறாரு. இது எப்படி பண்ணணும், யார்கிட்டயே கேட்கணும் அப்படின்னாலுமே எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, ஷையாக இருக்குது, கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக கூச்சமாக இருக்குது. நான் எப்படி கேட்குறது, கேட்கலாமா வேண்டாமா? ஏன்னா நான் ஃபீல்டில் இத்தனை வருஷமாக கடையை வச்சுருக்கிறேன், ஃபீல்டில் 5 வருஷமாக 10 வருஷமாக இருக்கிறேன். நான் போய் இப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட போய் கேட்க முடியல, கேட்குறது எனக்கு கூச்சமாக இருக்குது, கேட்டால் எனக்கு வேலை தெரியாது போல் இருக்குது அப்படின்னு என்னை தப்பாக நினச்சிருவாங்க, இல்லை டம்மி பீஸுன்னு நினச்சிருவாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா?
ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ சொல்கிறேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட எந்த குரூப் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க வாட்ஸ்அப்பில், அந்த குரூப்பில் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாமே நான் உங்கள் குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மொபைல் வருது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு ஃபால்ட்டை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். ட்ரேஸ் பண்ணும்போது இது சாஃப்ட்வேர் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். சாஃப்ட்வேர் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் நம்ம ஃப்ளாஷ் பண்ணணுமா இல்லை நம்ம ப்ரோக்ராம் பண்ணணுமா அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஃப்ளாஷ் பண்ணுவோம். நார்மலாக ஃப்ளாஷ் பண்ணும்போது நமக்கு சம்திங் எரர் வருது, ஃப்ளாஷிங் ஆகலை, கோட் டிடெக்ட் ஆகலை, இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு நம்ம ஐசியை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஹெல்த் செக் பண்ணும்போது நமக்கு 90% கன்சூம்டு இருக்குது, இல்லை பேட் ஹெல்த் இருக்குது, இல்லை ஜிபி பார்ட்டிஷன் வந்து கரெக்டட் ஆகிடுச்சு, எஸ்எல்சி எம்எல்சி பார்ட்டிஷன் மிஸ்மேட்சிங் ஆகுது, இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு சில கடைக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஸ்பி மெத்தடில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஐஎஸ்பி மெத்தட்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வருது ஐஎஸ்பி மெத்தடில் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. ஐஎஸ்பி அடாப்டர் வச்சு ஒரு 4 ஒயர் ஜம்பர் பண்ணிவிட்டு அதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோம். அதில் வந்து ஐஎஸ்பி மெத்தடில் நம்ம ஒரு மொபைல் எஃப்ஆர்பி லாக் வருது, பேட்டர்ன் லாக் வருது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம அன்லாக் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ அது ஓகேவாக இருக்கும், எந்த இஷ்யூவும் வராது மொபைலில். இதே வந்து பேட் ஹெல்த் வந்து ஐஎஸ்பி மெத்தடில் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ரெடி கண்டிப்பாக ஆயிரும். ஆனால் திரும்பவும் இந்த ஃபால்ட்டு திரும்பவும் வரும். ஒரு வாரம் இல்லை அப்படின்னா ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா திரும்பவும் மொபைல் ஹேங் ஆன் லோகோ இல்லை ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, சேம் அதே கண்டிஷன் தான் இருக்குது அப்படின்ட்டு மொபைல் கஸ்டமர் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ 2வது டைம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐசி கண்டிப்பாக சேஞ்ச் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஐசி டிடெக்டே ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வரும். ஸோ எந்த மாதிரியான ஐசியெல்லாம் நம்ம வந்து ஐஎஸ்பி மெத்தடில் பண்ண முடியும் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வருது, அந்த மொபைலில் மைக்ரான் சிப்செட் உள்ள மொபைலாக இருக்குது அப்படின்னா, மைக்ரான் சிப்செட் அதாவது மைக்ரான் இஎம்சி உள்ள ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம ஐஎஸ்பி மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு சில ஐசி பார்த்திங்க அப்படின்னா மைக்ரான் நம்ம ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஐசி டெட் ஆகிடுது. ஸோ அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் ஐஎஸ்பி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வேறு எஸ்கே ஹைனக்ஸ் இருக்குது, இல்லை சாண்டிஸ்க் இருக்குது, இல்லை தொசிபா இருக்குது, இல்லை எக்ஸோனஸ் இருக்குது. இந்த மாதிரி ஐசி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஐசியை ரிமூவ் பண்ணி பிஜிஏ அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா திரும்ப அந்த ஃபால்ட் வராது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஐசி வந்து ரிமூவ் பண்ணோம், ரீபால் பண்ண பிஜி அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட என்ன பாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது, நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத மேட்ரு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பாக்ஸ் வச்சுருக்கோம், யூஎஃப்ஐ பாக்ஸ் இருக்கா, தாராளமாக கனெக்ட் பண்ணி யூஎம்சி இருந்துச்சுனாலும் சரி, இல்லை யூஎஃப்எஸ் இருந்துச்சுனாலும் சரி, யூஎஃப்எஸ்க்கு தனியாக கிட்ட இருக்குது, அதுக்குண்டான ஃபைல் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? இப்போ என்கிட்ட ஒரு இஎம்சி ஐசி இருக்குது, இஎம்சிபி ஐசி இருக்குது, அந்த வந்து பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்கிட்ட யூஎஃப்ஐ பாக்ஸ் இருக்குது, ஓகே பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஈசி ஜெட்டக் இருக்குது, பிரச்சனை இல்லை, அதையும் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை மிபி டெஸ்டர் இருக்குது, இல்லை ஃப்ளாஷ் 64 இருக்குது, இல்லை மெடுசா ப்ரோ இருக்குது, எந்த பாக்ஸ் ப்ரோக்ராமிங் பாக்ஸ் எது இருந்தாலும் சரி அதில் வந்து ஐசி கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணுங்கள். சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுக்க வேண்டியது டம்ப் ஃபைல் பேக்கப் எடுக்கணும். டம்ப் ஃபைல் எத்தனை ஜிபிக்குள்ளே நீங்கள் பேக்கப் எடுக்கணும், அது எத்தனை ஜிபி மெமரி கார்டு, எத்தனை ஜிபி ஐசியாக இருந்தாலும் சரி, மினிமம் 1 ஜிபிக்கு மேலே நீங்கள் இருக்கிற ஃபைலை நீங்கள் டம்ப் ஃபைலை பேக்கப் எடுங்க. அதுக்கு கம்மியாக, ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், 128 எடுங்க, 52 எடுங்க, இல்லை 64 MB எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், டம்ப் ஃபைல் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒர்க் ஆகும், பட் அதோட ப்ராசஸ் வேறையாக இருக்கும். இதே வந்து நீங்கள் 1 ஜிபிக்கு மேலே இல்லை 1 ஜிபி டம்ப் ஃபைல் ரீட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ஃபைல் எல்லாமே பேக்கப் அதிலே வந்துடும். 1 ஜிபி டம்ப் ஃபைலே மேக்ஸிமம் வந்துடும். புரியுதுங்களா? இப்போ செக்யூரிட்டி ஃபைல்னால் என்ன? இல்லை இதே வந்து பார்த்திங்கன்னா 64 MB எடுக்கிறேன், இல்லை 512 MBயில் வந்து டம்ப் ஃபைல் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் செக்யூரிட்டி ஃபைல் வருமானா வராது. திரும்பவும் நீங்கள் வந்து டம்ப் ஃபைல் ரைட் பண்ணணும். ரைட் பண்ணிட்டு செக்யூரிட்டி ஃபைல் தனியாக நீங்கள் ரீட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா திரும்பவும் அதை ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அதிகமான ஜிபியை நீங்கள் பேக்கப் எடுங்க. ஓகேங்களா? அதிகமான ஜிபி, அதாவது மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜிபிக்கு மேலே இருந்துச்சு, எத்தனை ஜிபி உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னாலும் ஓகே, அதை எடுத்து வச்சு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் எடுக்கிறோம். செக்யூரிட்டி ஃபைல்னால் எந்தெந்த மாடலுக்கு எந்தெந்த மொபைலுக்கு எப்படி நான் செக்யூரிட்டி ஃபைல் இதுதான் அப்படின்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? அதாவது ஒரு சில பாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐசியை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்ட்டிஷனுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் செக்யூரிட்டி ஃபைல் மட்டும் கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்ற ஃபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் கலரில் இருக்கும். ஒரு சில ஃபைல் மட்டும் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அந்த மாதிரி கலர் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. புரியுங்களா? கலர் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக இதுதான் செக்யூரிட்டி ஃபைல் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் ஒரு சில ஐசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஐசி டிடெக்டே ஆகாது, பாதி தான் காட்டும், பாதி பார்ட்டிஷன் இருக்காது. இல்லை ஒரு சில ஐசியில் பார்த்தீங்கன்னா சரியான தப்பான ஃபைல் க்ளாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் எப்படி நான் செக்யூரிட்டி ஃபைல் எடுக்க முடியும்? அதில் எதாவது ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க அப்படின்னா அந்த மாதிரி வராது. ஸோ அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மக்கிட்ட ஒரு ஐசி வருது அப்படின்னா அது பாக்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு சில மொபைலில் ஒரு சில பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுக்கணும். அதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஸோ இது எல்லாருமே பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லித்தராங்களா இல்லை தெளிவாக தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா அப்படின்னா வேலை தெரிஞ்சவங்க பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இன்றைக்கி தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு நோட்டு ஒரு பேனை எடுத்து கையில் வச்சுக்கிங்க. நீங்கள் எந்தெந்த ஐசிக்கு எந்தெந்த ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீடியாடெக் சிப்செட்டாக இருந்து எந்தெந்த ஃபைலில் நீங்கள் பேக்கப் எடுக்கணும், எக்ஸோனஸ் ஐசியாக இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த செட்டுக்கு எந்தெந்த ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுக்கணும், குவால்காம் சிப் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்தெந்த ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுக்கணும். இந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் எழுதி வைக்கல இல்லை ஸ்கிப் பண்ணிட்டீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இல்லை அப்படின்னாலும் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து திரும்ப தேடும்போது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம ஸ்க்ரீனில் எந்தெந்த ஃபைல் எப்படியெல்லாம் பேக்கப் எடுக்கணும், எந்தெந்த ஃபைலில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஃபைலுடைய எதுக்காக நம்ம இதை எடுக்கிறோம், என்ன பண்ணணும், இந்த ஃபைலோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதாவது செக்யூரிட்டி ஃபைலு நம்ம பேக்கப் எடுக்கணும். செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வருது. அந்த மொபைலில் மீடியாடெக் சிப்செட் உள்ள ஐசி இருக்குது, எம்டிகே சிப்செட்டில் ஐசி இருக்குது. அதில் உள்ள ரேமை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ரேமை மட்டும் ரிமூவ் பண்ணுறோம். ரேமை ரிமூவ் பண்ணோன்னே ப்ரோக்ராமிங் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமிங் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஐடென்டிஃபை கொடுப்போம். ஐடென்டிஃபை கொடுத்ததுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஐசியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் செக் பண்ணுவோம். ஹெல்த் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது அது பேட் ஹெல்த் இருக்குது, இல்லை 90% கன்சூம் இருக்குது, இல்லை வார்னிங் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். ஓகேவா? ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து டம்ப் ஃபைலு பேக்கப் எடுப்போம். டம்ப் ஃபைல் பேக்கப் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பேக்கப் எடுக்கக்கூடிய டம்ப் ஃபைலோட சைஸ் மினிமம் 1 ஜிபிக்கு மேலே இருக்கணும். 1 ஜிபிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இங்கே தெரிகிற இந்த ஃபைல் எல்லாமே வந்து அதில் பேக்கப் வந்துடும். சப்போஸ் உங்களால் 1 ஜிபிக்கு மேலே அதில் ரீட் பண்ண முடியல, ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரீட் ஆக மாட்டேங்குது, எரர் வருது அப்படின்னா அந்த மாதிரி இருக்க வேண்டிய சுச்சுவேஷனில் நீங்கள் 512 MBயாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 64 MBயாகவும் எடுத்துக்கலாம், இல்லை 256 128 MBயாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டம்ப் ஃபைல் டம்ப் ஃபைல் வந்து நீங்கள் ரீட் பண்ணி எடுத்துக்க முடியும். டம்ப் ஃபைல் ரீட் பண்ணி எடுத்துட்டீங்க. அடுத்து செக்யூரிட்டி ஃபைல் நீங்கள் ரீட் பண்ணி எடுக்கணும் இல்லையா? செக்யூரிட்டி ஃபைல் ரீட் பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த 7 ஃபைலும் நீங்கள் ரீட் பண்ணி எடுக்கணும். கண்டிப்பாக இந்த 7 ஃபைல் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 7 ஃபைலுமே எடுக்கணும். அது என்னென்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NV ரேம்ன்ட்டு ஒரு ஃபைலு, அதுக்கு அடுத்த NV டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைலு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலோட நேமும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. இந்த நேம் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட இஷ்யூ வரும். IMI நம்பர் வராது, இல்லை பேஸ் பேண்ட் அன்னோன்ட்டு வரும், இல்லை மொபைல் ஹேங்காக லோகோலேயே நின்றும், இல்லை அப்படின்னா ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரும். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணினதுக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த இஷ்யூ எல்லாம் வரும். அப்போ நீங்கள் ஐசி தான் ஃபால்ட்டு இல்லை போர்டு தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறது ரிட்டர்ன் போகிற மாதிரி வந்துடும். புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட வர மொபைலை நம்ம பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கஸ்டமருடைய ஆசை. நானும் பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி கொடுக்குறாங்க, நம்ம பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேவா? இப்போ இதில் இந்த 7 ஃபைலுமே நீங்கள் பேக்கப் தனியாக எடுத்து வச்சுருக்கீங்க. ரெண்டாவது உங்கள்கிட்ட டம்ப் ஃபைல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஐசியை திரும்பவும் என்ன வேணாலும் பண்ணலாம். திரும்பவும் அந்த ஐசி வந்து ஒர்க் ஆகலை, இல்லை அந்த ஐசி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே
உங்கள்கிட்ட புது ஐசி நீங்கள் வாங்கி இதை வச்சு ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். எத்தனை GP5 ஐசியே இருந்தாலும் சரி, இப்போ 464 இருந்தாலும் சரி, 8128 இருந்தாலும் சரி, 6128 இருந்தாலும் சரி, எத்தனை ஜிபி இருந்தாலும் நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் புது ஐசியில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபைல் கம்பல்சரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் IMI நம்பர், செகண்ட் IMI நம்பர், செக்யூரிட்டி ஃபைல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னாலும் அதுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி வச்சிங்க. அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு டைரெக்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 7 ஃபைலுமே நீங்கள் பேக்கப் எடுக்கணும். எந்த மாதிரி ஐசி அப்படின்னா MTK சிப்செட் உள்ள மொபைலில் இருக்கக்கூடிய eMMC ஐசியை எடுத்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி ஃபைல் நீங்கள் இதை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டம்ப் ஃபைல் எடுத்துருப்பீங்க. டம்ப் ஃபைல் எடுத்ததுக்கப்புறமா டம்ப் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB மேலே எடுத்தீங்க அப்படின்னா இது பேக்கப் எடுக்க தேவையில்லை, வந்துடும். அதுலேயே இன்பில்ட்டாக வந்துடும். சப்போஸ் அந்த மாதிரி எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 7 ஃபைலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா குவால்காம் சிப்செட். குவால்காம் சிப்செட் உள்ள மொபைலில் இருக்கக்கூடிய ஐசியை நீங்கள் ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணிவிட்டு பிஜி அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரோக்ராமிங் பாக்ஸில் நீங்கள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஐடென்டிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேம் இதுலேயும் அதே மாதிரி டம்ப் ஃபைல் ரீட் பண்ணுங்கள். டம்ப் ஃபைல் ரீட் பண்ணும்போது மினிமம் 1 GB மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் செக்யூரிட்டி ஃபைல் நீங்கள் எடுக்குங்க. செக்யூரிட்டி ஃபைல் எடுக்க தேவையில்லை, பட் இருந்தாலும் உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபைல் ஒரு சேஃப்டிக்கோசரம் வேணும் அப்படின்னா இந்த 4 ஃபைல் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 4 ஃபைலுமே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இதில் செக்யூரிட்டி ஃபைலை எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் உங்கள் எந்த ஐசி வேணாலும் சேஞ்சிங் ப்ராசஸ் பண்ணும்போது கூட எந்த இதுவும் IMI நம்பர் கஸ்டமருக்கு வந்து எது பில்லு பாக்ஸ் எது இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் ஈஸி ஐசி சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா FSC, FSG, மோடம் ST1, மோடம் ST2 இந்த மாதிரி இந்த 4 ஃபைலுமே நீங்கள் பேக்கப் எடுத்து கம்பல்சரி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஓப்போ, ரியல்மி மொபைல் நிறைய வருது இல்லையா? ஓப்போ மொபைல், ரியல்மி மொபைல் இதில் வரக்கூடிய மொபைல் எல்லாமே செக்யூரிட்டி ஃபைல் நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஐசி நம்மக்கிட்ட வருது, ஒரு ரியல்மி மொபைல் வருது. அந்த ரியல்மி மொபைலில் பார்த்திங்கன்னா ஐசி இருக்குது, ரேமு கலட்டி நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகணும். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 9 ஃபைல்ஸ், ஓகேங்களா, இந்த 9 ஃபைலுமே நீங்கள் பேக்கப் எடுக்கணும். ஓகேங்களா? இந்த பேக்கப் எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஐசியை 99% பக்காவாக ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைலுமே எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டம்ப் ஃபைல் எடுக்கிறீங்க, அதிலே பேக்கப் வந்துடும். அதில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்ட்டிஷனுக்குள்ளே போகிறீங்க. பார்ட்டிஷன் உள்ளே போயிட்டு இந்த நேமில் இருக்கிற ஒவ்வொரு ஃபைலும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கூட நீங்கள் பேக்கப் எடுக்கணும். இந்த ஃபைல் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் பார்ட்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அந்த மாதிரி கலர் ஹைலைட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த நேம் உள்ள ஒவ்வொரு ஃபைலை தேடி செலக்ட் பண்ணி எடுங்க. செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாமே டிக் பண்ணிவிட்டு ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் கிடச்சிடும். சப்போஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா நீங்கள் சிங்கிள் ஃபைலை டிக் பண்ணி ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ஒவ்வொரு ஃபைலையும் இந்த 9 ஃபைலையும் ரீட் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபைல் கிடச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த நேம் ஃபைல் மாற்றி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்பேண்ட் அன்னோன்ட் வந்துடும், இல்லை டவர் வராது, இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஹேங் ஆன் லோகோ, ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட்டு, IMI நம்பர் வராது. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நேம் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து எழுதி வச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் CPU ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சாம்சங் மொபைலில் ஸ்பெக்ட்ரம் CPU வருது இல்லைங்களா? அந்த மாதிரி CPU உள்ள இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த மொபைலில் இருக்கிற ரேமை கலட்டி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேமை கலட்டி ரீபால் பண்ணிவிட்டு பிஜி அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பிஜி அடாப்டரில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ண உடனே நமக்கு கார்டு டிடெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டம்ப் ஃபைல் பேக்கப் எடுப்போம். டம்ப் ஃபைல் பேக்கப் எடுக்கிறப்போ மினிமம் 1 GBக்கு மேலே நம்ம டம்ப் ஃபைல் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 7 ஃபைலுமே நமக்கு அதில் பேக்கப்பில் வந்துடும். சப்போஸ் என்னால் அதில் 1 GB மேலே ஃபைல் வந்து பேக்கப் எடுக்க முடியல அப்படிங்கிறப்போ, இல்லை 512 MB எடுக்கிறேன், இல்லை 120 MB எடுக்கிறேன், இல்லை 64 MB எடுக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் வராது.
வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபைலும் தனித்தனியாக நீங்கள் பார்ட்டிஷன் உள்ளே போய் செக் பண்ணுங்கள். பார்ட்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கலர் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஒவ்வொன்றும் டிக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒரு சில சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தினால கூட பார்த்தீங்கன்னா அதில் கலர் ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு சில ஃபைலில். பட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல், இம்பார்ட்டன்ட் ஃபைல், செக்யூரிட்டி ஃபைல் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த ஃபைலில் இருக்க நேம் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிங்க. இதில் இந்த நேம் உள்ள ஃபைல் எங்கே இருந்துச்சு, எந்த பார்ட்டிஷனில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பேக்கப் எடுங்க. பேக்கப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நீங்கள் ஐசியை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியும். புரியுங்களா? ஐசியை ப்ரோக்ராம் பண்ணி உங்களால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து தான் நம்ம எந்த மாதிரி ஐசியை பார்க்குறோம் அப்படின்னா சாம்சங் மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா MTK மீடியாடெக் சிப்செட் உள்ள ஐசியும் கொடுத்துருப்பாங்க. மீடியாடெக் சிப்செட் மொபைல் பிராண்டு பார்த்தீங்கன்னா சாம்சங், ஆனால் உள்ளே இருக்கிற ஐசி பார்த்தீங்கன்னா மீடியாடெக் சிப்செட் இருக்கும். அந்த மாதிரி சிப்செட் உள்ள மொபைலில் இருக்கிற ஐசி ரேமை வந்து ரிமூவ் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 6 ஃபைலும் கண்டிப்பாக நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கணும். இந்த 6 ஃபைல் கண்டிப்பாக நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ஐசியோட ஒர்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். சப்போஸ் EFS ஃபைல் இல்லை மிஸ் ஆகிருச்சு, இல்லை அதாவது சப்போஸ் EFS ஃபைல் மிஸ் ஆகிருச்சு இல்லை அப்படின்னா உங்களுக்கு SEC ஃபைல் மிஸ் ஆகிடுச்சு, NV டேட்டா இல்லை, NV ரேம் இல்லை, ப்ரொடெக்ட் 1 ப்ரொடெக்ட் 2 இதெல்லாம் ஃபைலெல்லாம் இல்லை, மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது 1 2 தான் வந்திருக்கு, எல்லாமே வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மொபைல் வந்து பர்ஃபெக்டாக உங்களால் ரெடி பண்ண முடியாது அப்படின்னா அதாவது இந்த ஃபீல்டில் எல்லாம் எக்ஸ்போர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ரெடி பண்ண முடியும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் கிடையாது. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறோம். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், இந்த ஃபைல்லாம் என்னென்ன ஃபைல் எதுக்காக நம்ம ரீட் பண்ணுறோம், இந்த ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபைல் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த 6 ஃபைலுமே நீங்கள் பேக்கப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு டம்ப் ஃபைல் எடுக்கிறீங்க. டம்ப் ஃபைல் 1 GB மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துருச்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுக்க தேவையில்லை. சப்போஸ் ஒரு சேஃப்டிக்கு உங்களுக்கு வேணும் தேவைப்படுது அப்படின்னா இதையும் தனியாக நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கிங்க. ஓகேங்களா? இல்லை உங்களால் 512 MB தான் பேக்கப் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா இந்த செக்யூரிட்டி ஃபைல் இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சு திரும்பவும் இதை ரைட் பண்ணணும். இதை ரைட் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளம் வரும். அது என்ன ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா சாம்சங் மொபைலில் எக்ஸோனஸ் CPU வருது இல்லையா? எக்ஸோனஸ் CPU இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற CPU உள்ள எக்ஸோனஸ் CPU வரும். அந்த எக்ஸோனஸ் CPU உள்ள மொபைலில் EMMC கழட்டுறோம், ரேமை கழட்டி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். அப்படிங்கிறப்போ BG அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம டம்ப் ஃபைல் பேக்கப் எடுப்போம். இப்போ டம்ப் ஃபைல் பேக்கப் எடுத்துட்டோம் அப்படின்னா எடுக்கும்போது மினிமம் 1 GB கண்டிப்பாக இருக்கணும். புரியுங்களா? 1 GB இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 ஃபைலுமே நமக்கு வந்துடும். இந்த 5 ஃபைலுமே வந்துடும். இதில் 5 ஃபைல் கிடையாது. நம்ம டம்ப் ஃபைல் எடுக்கிறோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு இந்த 2 ஃபைல் எடுத்தோம் அப்படின்னாவே போதும். அடுத்தது இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா இது வெர்ஷன் இது. புரியுதுங்களா? இந்த இடத்துல EFS ஃபைல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் IMEI நம்பர் எல்லாமே அதிலே வந்துடும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா SEC EFS ஃபைல் வந்து சீரியல் நம்பர் இது எல்லாமே வந்து நமக்கு அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம டம்ப் ஃபைல் எடுத்துக்க முடியும். இது எல்லாமே எந்தெந்த மொபைல் செட் ஆகும் அப்படின்னா ஓல்டு மாடல் மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அது மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? இந்த 2 ஃபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த 2 ஃபைல் எடுத்துட்டு நான் வேறு மொபைலில் வைக்கிறோம், வேறு ஐசி இருக்குது, சேம் அதே மாதிரி வேறு ஐசி இருக்குது, இல்லை இந்த வேறு மொபைல் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் ஆச்சு நீங்கள் ரைட் பண்ணும்போது அதில் சப்போர்ட் ஆகும். ஓல்டு எல்லா மாடல்லையும் இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டம்ப் ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு மொபைலில் இல்லை அப்படின்னாலும் இன்னொரு மொபைல் வச்சு நம்ம இதை வச்சு கூட நம்ம ரெடி பண்ண முடியும். புரியுதுங்களா? சப்போஸ் என்னால் டம்ப் ஃபைல் டோட்டலாக எடுக்கவே முடியல, ஐசி டிடெக்ட் ஆகுது, பார்ட்டிஷனுக்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க, ஃப்ளாஷிங்கில் எரர் ஆயிடுச்சு, ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்போ எந்த ஐசியை நான் எப்படி தான் அதில் டம்ப் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, இதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரு டம்ப் ஃபைல் இருந்துச்சு, எடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்க முடியும். என்கிட்ட டம்ப் ஃபைலே கிடைக்கல, டம்ப் ஃபைல் எப்படி நான் க்ரியேட் பண்ணணும், டம்ப் ஃபைலை நான் எப்படி க்ரியேட் பண்ணணும், செக்யூரிட்டி ஃபைல் என்கிட்ட பேக்கப் எடுக்க முடியல, என்கிட்ட கிடைக்கல அப்படின்னா செக்யூரிட்டி ஃபைலை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதையும் பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் ஒன்றா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கான நேரம் நம்ம வரணும், அதுக்கான
நம்ம அதுக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகணும். நீங்கள் அப்டேட் ஆனதுக்கப்புறமா இது 1 by 1 நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மொபைல்னால் ஓகே, என்கிட்ட ஒரு ஆசஸ் மொபைல் வந்திருக்கு. ஆசஸ் மொபைல் எந்த மாதிரி ஃபைலில் நான் பேக்கப் எடுக்கணும், அது வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னாலுமே அதில் செக்யூரிட்டி ஃபைல் ஹைலைட் பண்ணி காட்டுறதே இல்லை. எப்போயாச்சும் ஒரு டைம் ஒரு மொபைலில் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது ஒரு ஐசியில். ஏன்னா மேக்ஸிமம் ஆசஸ் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அதில் செக்யூரிட்டி ஃபைல் ஹைலைட் பண்ணி இருக்குமானா மேக்ஸிமம் வர்றதில்லை. அதனால் இந்த ஃபைல் நேமெல்லாம் நீங்கள் செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபைலோட நேமெல்லாம் நீங்கள் இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 4 ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுத்தே ஆகணும். கண்டிப்பாக இந்த 4 ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த ஐசியை உங்களால் ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக எடுக்க வேண்டாம். தனித்தனியாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல்லாம் 1 ஜிபிக்கு டம்ப் ஃபைல் எடுக்க சொன்னேன் இல்லையா, 1 ஜிபிக்கு டம்ப் ஃபைல் எடுத்துட்டீங்க. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபைலில் எல்லாமே ஆட் ஆகி வந்துருமா அப்படின்னா ஒரு சில மொபைலில் வரும், ஒரு சில ஐசியில் வராது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆசஸ் மொபைல் உங்ககிட்ட வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டம்ப் ஃபைல் தனியாக எடுக்கணும். ரெண்டாவது இந்த இடத்துல இருக்கிற செக்யூரிட்டி ஃபைல் இதையும் தனியாக ஒரு பேக்கப் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். ஆனால் டம்ப் ஃபைல் பேக்கப் எடுங்க, செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் எடுங்க, ரைட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் வீடியோஸ் இருக்குது. ஆனால் எந்தெந்த ஃபைல் நம்ம பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே அப்லோட் பண்ணலை. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் சிப் செட்டாக இருந்துச்சுனாலும் சரி, குவால்காம் சிப் செட்டாக இருந்தாலும் சரி, ஸ்பெக்ட்ரம் CPU சிப் செட்டாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஐசி இருந்துச்சு அப்படி எந்த மாதிரி மொபைல் சிப் செட் உள்ள மொபைல் வந்துச்சு அப்படின்னாலும் அதில் நமக்கு தேவையான செக்யூரிட்டி ஃபைல் எந்த மாதிரி என்ன ஃபைலில் தேவைப்படுது, எந்தெந்த ஃபைலில் நம்ம பேக்கப் எடுத்து வச்சோம் அப்படின்னு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற கொசம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு இது மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராமிங் பாக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. வாங்கி வச்சதுக்கப்புறமும் அவங்களால அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், எந்த ஃபைல் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்க தெரியாமல் இருக்குது. ஏன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம சப்போர்ட்டிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்குறாங்க. டம்ப் ஃபைல் பேக்கப் எடுத்துட்டேன், செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் எடுத்துட்டு எல்லாமே ரைட் பண்ணிட்டேன், இப்போ வந்து மொபைலில் ஐசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது லோகோலேயே நிற்கிது, இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேஸ் பேண்ட் அன்னோன் வருது, மொபைல் ஆன் ஆயிடுச்சு, ஆனால் பூட்டிங்காக உள்ளே போயிடுச்சு, எல்லாமே இது பண்ணிவிட்டேன், ஆனால் இப்போ வந்து பேஸ் பேண்ட் அன்னோன்ட்டு வருது, IMEI நம்பர் வரல, நான் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்குறப்போ நீங்கள் எந்த மாதிரி இந்த மாதிரி கேட்குற போது எந்தெந்த ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுத்தீங்க அப்படின்ட்டு நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிகிட்டே இருந்தால் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். அப்போ இதெல்லாம் டம்ப் ஃபைல் இப்படி தான் எடுக்கணும், இத்தனை ஜிபிக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும், எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி ஃபைல் எந்தெந்த ஃபைல்லாம் பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, விஷயம் தெரியாதவங்க ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 1 ஜிபிக்கு டம்ப் ஃபைல் பேக்கப் எடுத்துடுறாங்க. பேக்கப் 1 ஜிபி டம்ப் ஃபைல் எடுத்துறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த டம்ப் ஃபைல் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுறாங்க. பட் அதிலே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃபைல் வந்துடும். பட் வந்ததுக்கு அப்புறமும் அது பார்க்க தெரியறதில்ல, வந்துச்சா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியல, செக் பண்ணுறதில்ல. ரெண்டாவது செக்யூரிட்டி ஃபைல் தனியாக பேக்கப் எடுத்து வச்சோம், இதை ரெண்டாவது ரைட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது மொபைல் உங்களுக்கு ஆன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆன் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செக்யூரிட்டி ஃபைல் டம்ப் ஃபைல் ரெண்டுமே பேக்கப் எடுக்கிறப்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 1 ஜிபிக்கு மேலே நீங்கள் செக்யூரிட்டி ஃபைல் டம்ப் ஃபைல் பேக்கப் எடுத்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி ஃபைல் எடுக்க தேவையில்லை, அதிலே இன்பில்ட்டாக வந்துடும். 1 ஜிபிக்கு கம்மியாக டம்ப் ஃபைல் பேக்கப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ செக்யூரிட்டி ஃபைல் தனியாக நீங்கள் எடுத்து அதை ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா இப்போ கான்செப்ட்? ஓகே. இப்போ இந்த செக்யூரிட்டி ஃபைல்லாம் நான் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த செக்யூரிட்டி ஃபைல் என்ன பர்ஃபார்மன்ஸ், என்ன யூஸ், எதுக்காக நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம், இதில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, சப்போஸ் ஒரு ஃபைல் மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு இதில் என்னென்ன ஃபால்ட்டு வரும், அது எப்படி என்ன ப்ராப்ளம், எதுக்காக இந்த ஃபைல் வருது அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம், இந்த வீடியோவிலே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அந்த ஃபைலோட ஒர்க்கு என்ன, இந்த ஃபைலோடைய ஒர்க்கு என்ன, NVRAM ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு, கரப்டட் ஆயிடுச்சு, NVRAM ஃபைல் வந்து நம்ம ரைட் பண்ணல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும், NV டேட்டா ஃபைல் ரைட் பண்ணல அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும், அதோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிறது அடுத்தது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபைலில் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோடம் அப்படின்னு ஒரு ஃபைல் நம்ம பேக்கப் எடுத்திருப்போம். மோடம் சொல்லிட்டு ஒரு ஃபைலு பேக்கப் எடுத்துப்போம். அந்த மோடம் ஃபைல் எதுக்காக அப்படின்னா நமக்கு பேஸ் பேண்ட் ஃபைல் அதுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பேஸ் பேண்ட் ஃபைல் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மோடம் ஃபைல் நம்ம எடுக்கல அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு மொபைல் பூட்டிங்க உள்ளே போனதுக்கப்புறம் செக் பண்ணோம் அப்படின்னா பேஸ் பேண்ட் அன்னோன்ட் இருக்கும். புரியுதுங்களா? அதுக்காக கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நமக்கு மோடம் ஃபைல் கண்டிப்பாக எடுக்கணும். ரெண்டாவது ஃபைல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மோடம் எஸ்டின்னு இருக்கு இல்லைங்க, மோடம் ST1 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைல் எதுக்காக அப்படின்னா நமக்கு இதுதான் வந்து நம்மளுடைய IMEI நம்பர் ஃபைல். ஓகேங்களா? IMEI நம்பர் ஃபர்ஸ்ட் IMEI நம்பரோட ஃபைல் இது. ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா மோடம் ST2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து IMEI நம்பர் 2 செகண்ட் IMEI நம்பரோட ஃபைல். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா FSGன்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, FSG ஃபைல். இந்த ஃபைல் எதுக்காக அப்படின்னா நம்மளோட மெயின் செக்யூரிட்டி ஃபைல் இதாக தான் இருக்கும். எந்த ஒரு குவால்காம் சிப்செட்டாக இருந்தாலும் FSG ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா அதில் மெயின் செக்யூரிட்டி ஃபைல் நமக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரசிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குங்களா, இந்த ஃபைலில் எதுக்காக இந்த ஃபைல் வந்து நம்ம ரைட் பண்ணி ஆகணும். ரைட் பண்ணலை இல்லை கரெக்டடாக ஆச்சு இல்லை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் MI அக்கௌண்ட்டு வராது, MI அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை ஒர்க் ஆகாது, ப்ளூடூத் ஒர்க் ஆகாது, நெட்வொர்க் சம்மந்தமாக எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஒர்க் ஆகாது. எந்த ஒரு ஃபைல் டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண மொபைல் ஆன் ஆகும், ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் சம்மந்தமாக எந்த ஒரு ஒர்க்குமே நமக்கு பண்ண முடியாது. ஒரு மொபைல் ஒய்ஃபை ஆன் ஆகாது, இல்லை ப்ளூடூத்தும் ஒர்க் ஆகாது, ஆன் பண்ணவும் டக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் ஆஃப் ஃப்ளைட் மோட் வருது இல்லையா, அந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா இந்த மாதிரி ஃபைலில் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் ஃபைல், செக்யூரிட்டி ஃபைல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குவால்காம் சிப்செட்டில் எந்தெந்த ஃபைல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் பேக்கப் எடுத்துட்டு ரைட் பண்ணுங்கள். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் மேட்ச் ஆகிருச்சு, மாற்றி போட்டுட்டீங்க இல்லை பண்ணலை அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் இதில் வரும் அப்படிங்கிறது இந்த ரைட் சைடில் இருக்கிற ஸ்க்ரீன் இதில் டேப்பில் கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த டைம் உங்களுக்கு ஒரு மொபைல் வருது, ப்ரோக்ராம் பண்ணுறீங்க இல்லை ஃப்ளாஷ் பண்ணுறீங்க, மொபைல் செக் பண்ணுறது ஃபஸ்ட்டே வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் இல்லையா, ஐடென்டிஃபை பண்ணும்போது பேஸ் பேண்ட் வரல அப்படின்னா எந்த ஃபைலை நீங்கள் ரீரைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஏன்னா ஃபுல்லாக நம்ம இதை ப்ரோக்ராம் பண்ணணுமா இல்லை ஃபுல்லாக ஃப்ளாஷ் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த டம்ப் ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஃப்ளாஷ் பண்ணீங்க, UMT Pro டூல் ஆகட்டும் இல்லை அன்லாக் டூல் ஆகட்டும், எதில் ப்ரோக்ராம் பண்ணும்போதும் இந்த மோடம் ஃபைலை நீங்கள் அதில் வச்சு ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐசியில் எடுத்த செக்யூரிட்டி ஃபைல், அந்த ஐசிலேருந்து எடுத்த செக்யூரிட்டி ஃபைல் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த ஃபைல் வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள், உங்களுக்கு பேஸ் பேண்ட் வந்துடும் இல்லையா. அதுக்கு அடுத்து IMEI நம்பர் இருக்கா இல்லையா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இது. இந்த இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்கோசரமே இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் யாருமே லைக்கும் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது எல்லாமே ஒரு சின்ன ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும்தான். ஏன்னா இதனால் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, அதிகமான லைக்ஸ் வருது, அதிகமான கமெண்ட் வருது அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் யூடியூப் டீமுக்கு தெரியும். இதனால் இது ஒரு நல்ல வீடியோ அப்படின்னு நினச்சி அவங்க இன்னும் 4 பேர்த்துக்கு ஷோ பண்ணுவாங்க, இன்னொன்று 4 பேர்த்துக்கு தெரிகிற மாதிரி வரும். ஸ்க்ரீனில் சர்ச் பண்ணும்போது தெரியும், அவங்களும் பார்ப்பாங்க, பார்க்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ குவால்காம் சிப்செட்டில் நம்ம இந்த ஃபைலில் எடுத்துட்டோம், அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. அதுக்கு அடுத்ததாக வேறு எந்த சிப்செட்டுக்கு எந்தெந்த ஃபைலில் இருக்கணும், அதில் ஃபைலோடைய யூசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் சிப்செட் உள்ள ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 ஃபைல் வந்து பேக்கப் எடுப்போம். 4 ஃபைல் பேக்கப் எடுத்தாகணும். ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா NV டேட்டா ஃபைலு பேக்கப் எடுத்துருக்கோம். NV டேட்டா ஃபைலுக்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னா மெயின் செக்யூரிட்டி ஃபைல் அதுக்குள்ளே தான் இருக்கும். மெயின் செக்யூரிட்டி ஃபைல் அதுக்குள்ளே இருக்கும். ரெண்டாவது ப்ரொடக்ட் 1, மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் 2. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு IMEI நம்பர் ஃபைல். அதுக்கடுத்து NV ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேஸ் பேண்ட் ஃபைல் அதுக்குள்ளே இருக்கும். நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி மோடுக்குள்ளே போகும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோடுக்குள்ளே போய் நின்று NV RAM கரெக்டானு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த மொபைலில் பேஸ் பேண்ட் வெர்ஷன் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் NV RAM ஃபைலை மட்டும் ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். புரியுதுங்களா? ஏன்னா IMEI நம்பர் செக் பண்ணும்போது IMEI நம்பர் ஷோ ஆகும், பட் பேஸ் பேண்ட் வெர்ஷனுக்குள்ளே போகிறப்ப பேஸ் பேண்ட் அன்னோன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த NV RAM ஃபைலை மட்டும் நீங்கள் ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 ஃபைல் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக அந்த மொபைலுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஐஎம்ஐ நம்பரில் ஐஎம்ஐ நம்பர் ரைட் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்பேண்ட் வெர்ஷன் இல்லை பேஸ்பேண்ட் வெர்ஷன் நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா நம்மக்கிட்ட சாம்சங் மொபைல் வருது. அந்த சாம்சங் மொபைலில் பார்த்தோம் அப்படின்னு நமக்கு ஸ்பெக்ட்ரம் CPU இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரம் CPU உள்ள மொபைலில் இருக்கிற ரேமை கலட்டி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 4 ஃபைலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். இந்த 4 ஃபைலுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறது ரைட் சைடில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபைல் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஐஎம்ஐ நம்பர், ரெண்டாவது ஐஎம்ஐ நம்பர், மூணாவது ஐஎம்ஐ நம்பர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைலு, நாலாவது பார்த்திங்கன்னா பேஸ்பேண்ட் ஃபைல். இந்த ஃபைல் தான் வந்து நம்ம செக்யூரிட்டி ஃபைலும். இந்த ஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைலு. இது இல்லை அப்படின்னா நமக்கு ஐஎம்ஐ நம்பர் ஷோ ஆகாது. புரியுங்களா? மோடம் ஃபைல் இல்லை அப்படின்னு நமக்கு பேஸ்பேண்ட் வெர்ஷன் ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸ்பெக்ட்ரம் CPU இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி ஃபைல் பேக்கப் எடுக்கிறப்போ இந்த நேம் உள்ள ஃபைல் எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து இன்றைக்கி பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். இது அவ்வளோ முக்கியமான இதாக இல்லை, இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழித்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்கள் பிஸ்னஸ் கொண்டு போகும்போது இதில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. இப்போதைக்கு இங்கே ஹார்ட்வேர் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஹார்ட்வேர் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சாஃப்ட்வேரும் பண்ணுவீங்க. சாஃப்ட்வேர் பண்ணும்போது நீங்கள் ப்ரோக்ராம் சிப் லெவல் வரைக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்போ இந்த வீடியோ தேடும்போது கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பேசிக் லெவலில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் அட்வான்ஸ் லெவலில் நான் கற்றுக்கணும், நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேட்ச் நம்மளது ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இப்போவே நீங்கள் உங்களுடைய சீட்டை புக் பண்ணி வச்சுக்கிங்க. மார்ச்சில் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கிளாஸுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுப்போம். ஹார்ட்வேர் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக ஆண்ட்ராய்டில் ஹார்ட்வேர் கோர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாமே அதில் கவர் ஆயிரும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சிப் லெவல் வரைக்கும் டபுள் டேக்கர் ஐசி வரைக்கும் எல்லாமே கவர் ஆகும். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து சாம்சங் CPU, சாம்சங் மொபைல் உள்ள ஸ்பெக்ட்ரம் CPU பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அடுத்ததான் சாம்சங் மொபைல் இருக்கிற எக்ஸோனஸ் CPU பார்த்தோம் இல்லையா? எக்ஸோனஸ் CPUவில் நம்ம 2 ஃபைல் பேக்கப் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸோனஸ் CPU உள்ளது 2 ஃபைல் மட்டும் நம்ம பேக்கப் எடுத்தோம் அப்படின்னா ஓகே. அதில் வந்து செக்யூரிட்டி ஃபைல் என்னென்ன ஒர்க் பண்ணுது, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த பேஜில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு EFS IMI ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் செக்யூரிட்டி ஃபைல் அதுக்கு இருக்கும். ரெண்டாவது ஃபைலில் பார்த்தீங்கன்னா SEC ஃபைல் EFSல பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்கும். ஏன்னா சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா டம் ஃபைல் செக்யூரிட்டி ஃபைல் எடுக்கிறப்ப NV RAM, NV டேட்டா இந்த மாதிரி பேஸ்பேண்ட் ஃபைல் இதெல்லாம் எடுத்தோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக எடுக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 2 ஃபைலுமே எடுக்கணும். இந்த 2 ஃபைல்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு IMI நம்பரும் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகி இருக்கும். IMI நம்பர் இதில் ஒரு ஃபைல் மிஸ் ஆச்சு, கரப்டட் ஆகிடுச்சு, ப்ராப்பராக இல்லை அப்படின்னா IMI நம்பர் வராது. இல்லை சீரியல் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஹேங் ஆன் லோகோவில் ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வரும், இல்லை பேஸ்பேண்ட் அன்னௌண்ட் வரும். இந்த மாதிரி இஷ்யூலாம் நிறையா வரும். ஸோ இந்த 2 ஃபைலும் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் EMC சேஞ்சிங் ப்ராசஸில் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததான் நம்ம எந்த ஃபைல் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் நம்ம கிட்ட வரக்கூடிய மொபைல் ஓப்போ, ரியல்மி, மீடியாடெக், குவால்காம் இந்த மாதிரி எந்த ஒரு மொபைலாக சிப் செட்டாக இருந்தாலும் சரி, ஓப்போ மொபைலாக இருந்தாலும் சரி, ரியல்மி மொபைலாக இருந்தாலும் சரி, விவோ மொபைலாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இந்த 3 பிராண்டில் உங்களுக்கு எந்த சிப் செட் இருந்தாலும், மீடியாடெக் சிப் செட்டாக இருந்தாலும் சரி, குவால்காம் சிப் செட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற லெஃப்ட் சைடு தெரிகிற இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுங்க லெஃப்ட் சைடு இந்த ஃபைல் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருக்கணும். இந்த ஃபைல் எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா எல்லா மொபைலுமே நம்ம வந்து ஆஃப்லைன்லேயே பண்ண முடியாது இல்லையா? ஒரு சில மொபைல் நம்மக்கிட்ட வரும்போது அதை ஆன்லைன் சர்வரில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நார்மல் ஃப்ளாஷ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அதில் ஆன்லைன் ஃப்ளாஷிங் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் ஃப்ளாஷிங் பண்ணும்போது ஒரு சில மொபைல் ப்ராப்ளம் வந்திருக்கும், கரப்டட் ஆகிருக்கும், ஃபைல் வந்து சரியாக ஃப்ளாஷிங் ஆகாது. இந்த மாதிரி இஷ்யூலாம் வரப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த ஃபைல் எல்லாமே உங்கள்கிட்ட கம்பல்சரி தேவைப்படும். இந்த ஃபைல் என்னென்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வரில் ஒர்க் பண்ணது, IMI நம்பர் ஃபைல், மெயின் செக்யூரிட்டி ஃபைல் இன்ஃபர்மேஷனு, ரெண்டாவது பேஸ்பேண்ட் ஃபைலு,
இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஓகேங்களா. குவால்காம் சிப்செட்டாக இருந்துச்சுன்னா இதில் எந்தெந்த ஃபைல் நம்ம ஆட் பண்ணணும், மீடியாடெக் சிப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த ஃபைல் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபைல் எல்லாமே இந்த 9 ஃபைலுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இன்றைக்கே வந்து ஒவ்வொன்றும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் ஒருத்தர் ஒரு வீடியோ பார்க்குறாங்க இல்லை ஒரு ஒர்க்கு பண்ணும்போது பக்கத்தில் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ப்ராப்பராக பண்ணுறாங்க. நான் இந்த இடத்துல செக் பண்ணுறேன், இந்த வோல்டேஜ் வருது, இந்த ரீடிங் வருது, அதுக்கு நான் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ ரீடிங் வருது, இது எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் 1 வருஷமோ இல்லை 2 வருஷம் கழித்து அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்குறப்போ அது வேறு லெவல் ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அது உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய உங்களுக்கு கடையில் ஒர்க் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் ஸ்டாஃபுக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஃப்ரெண்டு யார் கடை வைக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட இந்த நோட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஒவ்வொரு டைமும் புதுசாக ஏதாவது ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா இருக்கிறதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா இந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அடியாக எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கிடைக்காது. ஒரு நாள் சாம்சங் மொபைல் வரும், ஒரு நாள் ரியல்மி மொபைல் வரும், ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா விவோ மொபைல் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒர்க்கு நிறைய இருக்குது, மொபைல் நிறைய வருது. பட் இதெல்லாமே ஒரே நாள் நான் எடுத்து வைக்க முடியுமா, அந்தளவுக்கு எனக்கு டைம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. நான் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கிறனோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொன்றா எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். புரியுங்களா? அந்த நோட் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னு நம்மளுடைய ஒர்க்கும் சரி, நம்ம ஒரு கொஞ்ச நாள் மறந்துட்டோம் அப்படின்னாலுமே திரும்ப இந்த இந்த நோட்ஸ் எடுத்து நம்ம ரீகால் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். புரியுதுங்களா? அதுக்காக தான். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க, இல்லை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க, இல்லை நோட்ஸ் எடுத்து எழுதி தனியாக வச்சுக்கிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு மொபைல் அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு மொபைல் வருது, அது ஐசி டிடெக்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும், என்கிட்ட டம்ப் ஃபைல் இல்லை அப்படின்னா டம்ப் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, டம்ப் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணணும், செக்யூரிட்டி ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி ஃபைல் நம்ம எடுக்கணும், இந்த ஃபைல் ஸ்டாக் ரோம் ஃபைலில் வச்சு நம்ம பண்ண முடியுமா, இல்லை இஎன்ஜி ஃபைலில் தான் நம்ம பண்ண முடியுமா, இல்லை லேட்டஸ்ட் ஃப்ளாஷ் ஃபைல் வச்சு நம்மளால் ஈஸியாக டம்ப் ஃபைல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த அப்டேட் இன்னும் வேறு லெவலில் இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.